வணக்கம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஜூன் 3ஆம் தேதி 1லேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் மற்ற மாணவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வெயில் அடிச்சிட்ருக்கு. இதனால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பள்ளி திறப்பு தேதியை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடணும், குறைந்தது ஒரு வாரமாவது தள்ளி போடணும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கினாலும் தமிழ்நாட்டில் அதோட அறிகுறி இன்னும் தெரியலை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் வெப்பம் ஓரளவு படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு பருவமழை இன்னும் தொடங்காதனால தமிழ்நாட்டில் வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் பள்ளிகள் திறப்பு தேதியை மறுபரிசீலனை செய்யணுன்ற கோரிக்கை வலுத்து வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அமெரிக்கா ஈரான் போர், இதனால் கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். வீட்டு சிலிண்டருக்கே தட்டுப்பாடு இருக்கிற இந்த சூழ்நிலையில் விடுதியில், அதாவது ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களோட நிலைமை என்னங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. பள்ளிகள் அதற்கான மாற்று ஏற்பாடை ஏற்படுத்திட்டாங்களா, தங்கு தடையின்றி உணவு கிடைக்க வழிவகை செஞ்சிட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இது சம்பந்தமாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. ஒருவேளை மாற்று ஏற்பாடுகளை பள்ளிகள் செஞ்சிருந்தானோ அதற்கான நிதி சுமை கண்டிப்பாக மாணவர்கள் மேலே தான் விழும். கண்டிப்பாக உணவு கட்டணம் என்று சொல்லக்கூடிய மிஸ் ஃபீஸ் 10லேருந்து 15% உயரக்கூடும். மூன்றாவதாக தமிழக அரசு தனியார் பள்ளி பேருந்துகளில் ஜிபிஆர்எஸ் கருவியை கட்டாயம் பொருத்தணும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இதற்கான காலக்கெடு ஜூன் 1ஆம் தேதி அப்படின்னு விதிச்சிருக்காங்க. இவ்வளோ குறுகிய காலத்தில் எங்களால் இதை நடைமுறைப்படுத்த முடியாது, குறைஞ்சது ஒரு 15 நாள் டைமாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு தனியார் பள்ளிகள் சார்பிலையும் கோரிக்கை வச்சுருக்காங்க. நான்காவதாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை மற்றும் மதிய உணவு திட்டம். கடந்த திமுக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் இப்போது முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை தொடருமா இல்லை கைவிடப்படுமா அப்படின்ற முடிவும் இன்னும் தெரியலை. இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு இன்னும் தெளிவான பதில் கிடைக்காத இந்த சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பை அவசரப்படுத்துறது பெற்றோர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. நன்றி, வணக்கம்.